இயக்குனரான மகிழ் திருமேனி அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் கிட்ட சொன்னாராம். எனக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு இருக்கு, என்னால அதை என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பயமா இருக்கு, இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அஜித் சார் கிட்ட கேட்டிருக்காரு. அப்போ வந்து அஜித் சார் சொல்லியிருக்காரு, தயவு செஞ்சு பயப்படாதீங்க, படம் நெகட்டிவ் விமர்சனமே வந்தாலும் பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்கோம், அதனால பயப்படாதீங்க, நம்ம ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்கும், எல்லாரும் அந்த படத்தை கொண்டாடதான் போறாங்க, சோ எதை நினைச்சும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அது மகிழ் திருமேனி அவர்களுக்கு மட்டும் கிடையாது, அஜித் ரசிகர்களுக்கும் தான் பொருந்தும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பயப்படாதீங்க, இந்த படம் செம்மையா வந்திருக்கு அப்படிங்கிறதுல மட்டும் எந்தவித டவுட்டுமே கிடையாது. ஏன்னா நம்ம பாக்குறோம் இல்லையா வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸையும். குறிப்பா இந்த பாட்டுல ஏகே ஆந்தம், இந்த சாங்ல வந்து இந்த ரேசிங் டைம்ல அவருக்கு ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்துச்சு இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அது எல்லாமே சூப்பரா இருக்கு. பார்க்கும்போது ஏகே கார் ஓட்டுறது, அதாவது இந்த ரேஸ் கார்ல இந்த ரேஸ் சூட்ல பார்க்கும்போது சூப்பரா இருக்காரு.